பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எல்லாருமே உயர்வை விரும்புவோம்ல. வேலையில உயர்த்தப்படணும், பிசினஸ்ல உயர்த்தப்படணும், லைஃப்ல உயர்த்தப்படணும். உயர்வு எல்லாருமே படிப்பு, வேலை எல்லாத்திலும் உயர்வை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளை உயர்த்த தான் விரும்புகிறார். தானியேலை அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தானியேலை பிரதம மந்திரியா உயர்த்தினார். அடிமையான வேலைக்காரனா இருந்த யோசேப்பை தேசத்துக்கே அதிகாரியா உயர்த்தினார். தாய் தகப்பன் இல்லாத ஒரு ஏழை பெண்ணை 127 நாட்டுக்கு ராணியாக, ராஜாத்தியாக எஸ்தரை உயர்த்தினார். ஆண்டவரை உயர்த்த தான் விரும்புகிறார். உங்களை உயர்த்த விரும்புகிறார். படிப்பில், வேலையில், சமுதாயத்தில் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறார். ஆனால் அந்த உயர்வு எப்படி வரும் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஏன் நீங்கள் சில சமயம் உயர்த்தப்பட முடியலன்னா நீங்களே உங்களை உயர்த்துறீங்க. நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா, எனக்கு என்ன அனுபவம் தெரியுமா, உனக்கு என்ன தெரியும்? உங்கள் அம்மாக்கிட்டே பேசுகிறீங்க, உங்கள் அப்பாக்கிட்டே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள பெருமை. உங்களே நீங்கள் உயர்த்தி கொள்றீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் உயர்வு வர மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்ல, கர்த்தருக்கு முன்னால தாழ்மைப்படுங்க. தாவீதை ஆட்டுக்கு பின்னால போனால ராஜாவை உயர்த்தி அவனை கொண்டு பெரிய வெற்றிகளை கொடுத்து கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். தாவீதின் பேரை கேட்டால சுற்று வட்டார ராஜாக்களுக்கெல்லாம் பயம். ஆனா தாவீது கர்த்தர்கிட்ட ராஜாவா இருந்த உயர்ந்த நிலைமையில் இருக்கும்போது சொல்றாரு, இம்மட்டும் என்னை நடத்துவதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஆண்டவரே, தேவனுக்கு முன்பாக அப்படி தன்னை தாழ்த்துகிறார். ஆண்டவருக்கு முன்னால தாழ்த்துங்க. நான் என்ன படிச்சு, எனக்கு என்ன அனுபவம், என்ன பிரயோஜனம்? நீங்க தான் எனக்கு எல்லாமே ஆண்டவரே. உங்களுக்கு முன்னால் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு முன்னால தாழ்த்துங்க, தாழ்மைப்படுங்க. பெருமைக்கு இடம் கொடுக்காரங்க. தாழ்மையான இருதயத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. ஆண்டவரே, தாழ்மை தாங்க. ஆண்டவரே, எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க. இந்த பெருமை எங்களை விட்டு விலகட்டும். பெருமையின் ஆவி எங்களை விட்டு விலகட்டும், என்னை விட்டு விலகட்டும்ப்பா. மன தாழ்மையை தாங்க ஆண்டவரே. எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க, ஒவ்வொருவருக்கும் தாங்க. நான் தாழ்மையாய் நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. உங்க தாழ்மை எனக்கு தாங்கப்பா. நீங்க எவ்வளவு மன தாழ்மையா இருந்தீங்க, அந்த தாழ்மையை எனக்கு, எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை போல நாங்க தாழ்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.